ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் இந்த உலகில் அவன் செய்யும் நன்மைகள்தான். வளைந்து வாழ்தல் சிறப்பு மரத்திற்கும் மனிதனுக்கும் பொருந்தும். சின்ன வயசிலிருந்து குடும்ப கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்கள் வலியோடு துடிப்பர்களே தவிர ஒருபோதும் வழிமீறி போக மாட்டார்கள். பிறந்த இடம் கடலாயிருந்தாலும் புகுந்த வீட்டில் மீன் தொட்டியிலும் வாழ பழகிக் கொள்பவள் பெண். நம் செயல்களில் நம்மை நம்புவது நம்பிக்கை, அடுத்தவரை நம்புவது எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு வீணாகும், நம்பிக்கையே எப்போதும் கை கொடுக்கும். வெற்றிக்கு வழிவகுக்கும் குணம் உற்சாகம். இது முடியாது என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு இது எப்படி முடியும் என்று எண்ண வைப்பது உற்சாகமே. எந்தன் இரவுகளுக்கு ஒரு ஆசை, உந்தன் வியர்வையினை பூசிக்கொள்ள. சாரி என்ற சொல் தவறு என்று தெரிந்து செய்பவர்களுக்கு அல்ல. எத்தனை உறவுகள் கடந்து சென்றாலும் இதயத்தினுள் ஒட்டி கொண்டது நீ ஒருத்தி மட்டுமே. யாரிடமும் தன்னை வற்புறுத்தி திணித்து போராடும் அளவிற்கு ஒரு வாழ்வை ஏன் வாழ வேண்டும்? பூப்பதாக இருந்தால் மலராக பூக்கட்டும், உதிர்வதாக இருந்தால் இலையாக உதிரட்டும். நம் மீது அன்பு வைத்திருப்பவர்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பாத்திரம் கழுவச் சொல்லி பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். யாதொரு உறவிலும் இன்னொருத்தியை விட நானே பிடித்தமானவளாய் இருக்க வேண்டும் என்ற மெனக்கெடல்கள் பெண்களின் இயற்கை குணம். இறந்ததாய் நினைத்திருந்த விதைகளுக்கு மழை வந்ததும் தான் நினைவுக்கு வந்தது. நாம் இதுவரை இறக்கவில்லை, நம்பிக்கை மட்டும்தான் இழந்திருந்தோம் என்று. பக்குவம் என்பது பெரிய பெரிய விஷயங்களை பேசுவதல்ல, சின்ன சின்ன விஷயங்களை கூட புரிந்து கொள்வதுதான். குறள் 465. வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்திப்படுப்பதோர் ஆறு. வெற்றிடமாகும் போதுதான் மனம் பிறர்க்காக மன்றாடத் தொடங்குகின்றது. எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டதே எளிமையான வாழ்க்கை. எண்ணங்களில் புரிதல் இல்லை என்றால் வண்ணங்களாய் பல வருடங்கள் பேசி பேசி வளர்ந்த உறவுகள் கூட சில நிமிடங்களில் யோசிக்காமல் பிரிந்துவிடும். உங்கள் தன்மையை நிரூபிக்க யாருடைய அங்காரமும் தேவையில்லை. மனதின் ஆசைகளுக்கு வெளியிடுங்கள். ஆசைகள் எல்லை மீறும் போது அங்கு ஏமாற்றங்களும் அதிகமாகிறது. எதிர்பார்ப்பில்லாத அன்புகள் ஏமாற்றங்கள் தவிர்க்கப்படும்.